ஹாய்ப்பா. நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டேன். கொஞ்சம் அருணா வந்து இன்னைக்கு லீவு, கொஞ்சம் வீடெல்லாம் தொடமா அப்படின்னு சொன்னேன். ஃபுல்லாக தொடச்சி நீட்டாக வச்சுருக்கா. வச்சுட்டு இருங்க, வச்சுட்டு இன்னைக்கு யார் சமையல்னா அருணாதேவியோட சமையல் தான் இன்னைக்கு. என்ன பண்ணுறா? என்னம்மா பண்ணுற? மோர் குழம்பு. தொட்டுக்க பாருங்க, வாழைக்காவும் கத்திரிக்காவும் ரவுண்ட் ரவுண்டாக டிஃப்ரெண்ட்டான ஃப்ரையாக இருக்கும் போல இருக்கே. அப்புறம் சாதம் வச்சாச்சு. மோர் குழம்புக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கிச்சனை க்ளீன் பண்ணணும்ல அருணா. மோர் குழம்பு சூப்பராக வச்சுட்டா. இந்த வாழைக்காவையும் கத்திரிக்காவையும் மசாலா போட்டு வச்சுருந்தால, அதை என்ன பண்ணால் ரவையில் போட்டு புரட்டி தோசைகளில் போட்டு வறுத்து எடுத்துட்டா. இது வந்து அன்றைக்கி நைட்டு டின்னரும் அவள் தான் பண்ணா. சரி, நானும் சரி பண்ணி விட்டுட்டேன். அதாவது க்ரீன் கலரில் முட்டை புரிஜி, முட்டை குழம்பு மாதிரி வச்சுருந்தா. கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி விட்டு ரொம்ப நல்லா. ரெண்டு பாருங்களேன், அவங்க அண்ணாவை எப்படி கொஞ்சிறான் பாருங்களேன். பூனைக்குட்டிக்கெலாம் நான் எதுவும் தெரியாதுன்னு அப்படி முன்னாடியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். நாய் தான் பிடிக்கும், நாய் தான் வளர்ப்போம். பார்த்தா அவன் ரொம்ப பயங்கரமாக கொஞ்சிறாங்க. எங்கள் வீட்டு நாய் பூனைக்குட்டிலாம் சண்டைலாம் போட மாட்டாங்க, ஒத்துமையாக தான் இருப்பாங்க. சஞ்சுவும் போல்ட்டும் 2-3 பேரும் ஒன்றாவே தூங்குவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்து இப்போ யார் இருக்காங்கன்னா லிங்காவும் மைலோவும் வெளியே இருக்காங்க. லிங்கா யாருன்னா இப்போ புதுசாக வந்திருக்க நாய்க்குட்டி. 2 வந்து ரொம்ப சமத்துங்க. அவனுக்கு கொஞ்சுவான். ரொம்ப, அதாவது சொல்கிறது எல்லாமே அவனுக்கு புரியும். எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன் சமத்துக்குட்டி. லிங்காவுக்கு ஊசி போட போகலான்னு பிளானு. சரி, அதனால் அங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஜேபிபேட் போல் வீடு பக்கத்துலேயே. சரி கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ரேபீஸு அப்புறம் தடுப்பூசி இதெல்லாம் போட்டோம். இவன் வந்து மலைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தவன் இப்போ எங்கள் வீட்டிலே இருந்துட்டான். சமத்தா பாவமாக இருக்கான் பாருங்களேன். அங்கே போனவனும் அவனுக்கு ரொம்ப உதறல் எடுத்துருச்சு. அப்புறம் ஊசியெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். 2 வீலரில் தான் கூப்பிட்டு போனோம் நானும் என் பொண்ணும். ரொம்ப ஜாலியாக வந்தார் 2 வீலரில். ஊசி போட்டுட்டு டிவார்மிங்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து வீட்டில் வந்து அவுத்து விட்டால் ஒரே ஆட்டம் தாங்க. கட்டினா சமத்தாக இருக்கான். அவுத்து விட்டோம்னா ரொம்ப மைலோலாம் வந்து சஞ்சு போல்ட்டெல்லாம் கிட்டே சேர்க்க மாட்டான். அவங்க பார்த்தாலே பயங்கர சண்டை வந்துடும், அக்னி நட்சத்திரம் மாதிரி. ஆனால் வந்து இங்கே என்னது மைலோ இடத்துக்கு உள்ளே போடுறான், மைலோ போகிறான், மைலோ சாப்பாட்டை சாப்பிட்றான். மைலோ என்னமோ இவனை மட்டும் வந்து ஏற்றுக்கிட்டான். இவன் வந்து அதாவது சஞ்சு போல்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா நான் சண்டை போட்டு ஒருத்தர் பயங்கரமாக பண்ணுவாங்க. திடீர்னு எப்பயாவது ஒரு வாட்டி பார்க்குற சூழ்நிலை வந்தா. ஆனால் இது என்ன பண்ணுது, அவனை பார்த்த உடனே அப்படியே காலை இது பண்ணிடுது. 2 பாருங்களேன், ஃப்ரிட்ஜை திறந்தவொன்னே உள்ளே ஏறி உட்காந்துருக்கான் பாருங்களேன். அவருக்கு ஃப்ரிட்ஜுனா அவ்வளோ பிடிக்குது. அப்புறம் இவன் இன்னொரு வேலை என்ன பண்ணுறான்னா, ரொம்ப நம்ம செல்லம் கொஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு மூக்கை பிடிச்சி கடிச்சு விட்டுறான். அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் போது ரொம்ப ஆசையாக இருக்கும். நாங்கள் பூனையெல்லாம் கொஞ்சுவோம்னு நினைக்கவே இல்லை. எப்படி பார்க்குறான் பாருங்களேன். சொல்கிறதெல்லாம் கேட்பான், சமத்தாக கேட்பான். பூனைன்னா இப்போ என்னன்னு எங்களுக்கும் பிடிச்சி போச்சு. இது வந்து பின்னாடி காம்பவுண்டு கிட்ட ஒரு பூனை இப்போ ரெகுலராக ஒரு 6 டேஸாக வருது. பால் வச்சோம்னா பால் குடிக்குது, போது வருது. என் பையன் சொன்ன, அம்மா இதையும் உள்ளே சேர்த்துறாதுங்க, இப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நாங்களும் பூனை இன்னொருலாம் உள்ளே சேர்க்குற ஐடியாலாம் இல்லை பாருங்க. இவன் தான் ஆனால் ஒரு மாதிரி பண்ணுவான். ஆனால் இவன் தான் கடைசியில் பால் வச்சிங்களா, வந்துச்சா போச்சா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பான். இதுவும் கொஞ்சம் குட்டி பூனை தாங்க. சாதம்லாம் வச்சா சாப்பிட மாட்டேங்குது. பால் வச்சா மட்டும் நல்லா குடிச்சிட்டு போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி வந்து பால் குடிச்சிட்டு போகுதுங்க. பாவம், பூனைக்கெலாம் வந்து ரொம்ப சாப்பாடெல்லாம் நம்ம வைக்கணுன்னே இல்லைங்க. நீங்கள் கூட உங்கள் வீடு பக்கத்துலலாம் பூனைலாம் சுற்றிச்சுன்னா ஒரு வாய் சோறு வைங்க. அந்த ஒரு வாய் சோறுலையே வந்து ஒரு வாய் சோறோ பால் குடிச்சிதுன்னா பால் வைக்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். கொஞ்சமாக வச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு போவோம், அவ்வளோதான். ஒரு பாருங்கள், லிங்கா செட்டில் ஆகிட்டாரு இந்த பக்கம். ஏன்னா அவனுங்க கூட இவனும் சண்டை போடுறான். இது வந்து அடுத்த வேலை. அவர் பாட்டுக்கு நினச்ச நேரம் வந்து வந்து பால் குடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. இதோ மைலோ பாருங்க, மைலோ கூட சுற்றுறான் பாருங்க. இந்த விஷயம்லாம் பார்ப்போமே நாங்கள் நினைக்கல. அவ்வளோ மைலோ வந்து அவன் இடத்துல வந்து யார் வந்தாலும் நாங்களே பயந்து தான் உள்ளே போவோம் வருவோம். ஒரு காக்கா விழுந்ததுன்னா காக்கா காலி, பூனை வந்ததுன்னா பூனை காலி, ஒரு அணில் வந்ததுன்னா அணில் காலி. எந்த இது பறவையோ எதுவும் உள்ளே வந்தாலும் அவ்வளோ ஓனம் அடித்து போட்டிருக்காங்க. இவனை மட்டும் என்னமோ விட்டு வச்சுட்டு ஜாலியாக, சரி அவனுக்கு ஏதோ நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு நினச்சானோ என்னவோ, இல்லாட்டி குட்டி நாய் நினச்சானோ என்னவோ, அவனை அவ்வளோவா எதுவும் பண்ணுறதில்ல. அவன் பாட்டுக்குள்ளே போவான் வருவான்.
அந்த ஆனால் கேட்டு வழியாக உள்ளே பூந்து போயிடுறான். கிரில் இருக்குது மைலோ கிட்ட, அந்த கிரில் வழியாகவே இவர் உள்ளே போயிடுறாரு. ஸ்லோ மோஷனில் வீடியோலாம் எடுத்து சூப்பராக இருக்கான் பாருங்களேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது, சரி 4 பேருக்கு சோறு போடுறோம், கூட இவங்க ஒருத்தவங்களுக்கு போடுறதுல என்ன ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு தான் இதுங்களுக்கு சோறு போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்த உடனே எங்களை பார்க்குற முதல் இவர், அப்புறம் தான் மைலோ, அப்புறம் தான் போல்ட்டு, சஞ்சு, ரென்னு, இவங்க எல்லாமே ஒரே ஆட்டம் தான். எங்களை பார்த்தோன்னே வெளியே போயிட்டு வந்தோடனே வாசல் கிட்ட வந்து நின்றுருவோம், அடிக்கடி கட்டி போட்டுருவோம். எங்க தெருவில் ஒரு ராட்வீலர் வாக்கிங் போகுது, இந்த கேட் இருக்கு பாருங்க, எவ்வளோ கேப் இருக்கு பார்த்தீங்களா, இது உள்ள வழியாக தான் அவன் வெளியே போகிறான் வரான். ராட்வீலரை துரத்துக்கிட்டு போகிறாங்க இவன், அவ்வளோ தைரியம் அவனுக்கு. மைலோ அப்பா அம்மா எனக்கு மைலோவை எப்படி அவன் இது பண்ணான்றது தான் எங்களுக்கு இன்னுமே புரியலை. மைலோ ஏற்றுக்கிட்டானே, பரவாயில்லையே, நம்மளே உள்ளே சேர்க்க மாட்டேன்னு வச்சுருந்தான் இவன், இவனை போய் ஏற்றுக்கிட்டானே, சரி நம்மளை மாதிரி அவனும் ஒருத்தன் விட்டுட்டான் போல இருக்குங்க. கட்டி போட்டாச்சு, அவ்வளோ சேட்டை. என்ன போய் போய் ரோடு பொறுக்கிட்டு வேற வருது இது அடிக்கடி, அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி இப்போ கட்டி போட்டுடுறது. சமத்து குட்டிங்க இது. ஆனால் லிங்கா நல்லா விளையாடுறான், ஓடி ஆடி விளையாடுறான், ஆனால் கட்டி போட்டால் அப்படி கம்முன்னு ஆயிடுவான். என்ன குஷி பாருங்களேன், பயங்கரமான குஷி. நல்லா ஆனால் உஷாரா மலைக்கு ஒதுங்கி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒதுங்கிடுச்சு. நாங்களுமே என்னடா இதுன்னு யோசனை தான் பண்ணோம். சரி ஆனாலும் இருக்கட்டும், சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ ஊசியெல்லாம் போட்டாச்சு, கரெக்டாக ப்ராப்பராக போட்டாச்சு. அதனால் இப்போது வீட்டுக்குள்ளே ஒரு ஜம்முன்னு இருக்கார். வெளியே போயிட்டு வர்றது தான் ஒன்றும் பண்ண முடியல, அவுத்து விடுற நேரம் சுற்றிட்டு வருது.